வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட 18 மாத டிஏக்கான அரியர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அதோட கேல்குலேஷன் மெத்தடும், அதே போல் 22 வருஷம் நாய்க்கு ரேங்கில் இருக்கிறவங்களோட 21,244 ரூபா பேசிக் கிடைக்குதுனாக்கா அவங்களுக்கு எவ்வளோ அரியர் கிடைக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 2 படி 2009க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டு பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதம் டிஏ பற்றி தான். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதாவது 18 மாதம் டிஏ வந்து பெண்டிங் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளும் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதே போல் அக்னிவீர் ஸ்கீமில் இருக்க பத்தியானவங்களும் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதே போல் சரியான வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இளைஞர்களும் போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. அதே போல் எக்ஸர்வீஸ் மேனுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எல்லா விதத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து போராட்டம் நடக்கும்போது கண்டிப்பாக அவங்கள வந்து அவங்களோட ஓட்டு பேங்கிங்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். அவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பென்ஷனும் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பென்ஷனுமே இதுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த 18 மாதம் அரியர் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் அதாவது இந்த 18 மாதம் டிஏ கிடைக்காத இந்த பீரியடில் சர்வீஸில் இருந்து அதுக்கப்புறம் பென்ஷன் வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் பேசிக்லேருந்து அவங்க வந்து டிஏ கால்குலேட் பண்ணுவாங்களா, அவங்களோட சர்வீஸ் பேசிக்லேருந்து டிஏ கால்குலேட் பண்ணுவாங்க சொல்லிட்டு அது வரும்போது தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு யாரெல்லாம் 2021க்கு அப்புறம் வந்து பென்ஷன் வந்தீங்களோ, ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்வீஸில் உங்களுக்கு எவ்வளோ பேசிக் பென்ஷன் இருந்துச்சோ அதுபடி தான் இதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிடைக்காதது இப்போ வந்து கொடுத்துருக்காங்க தவிர இன்றைக்கி டேட்டில் கொடுக்க வேண்டியது இல்லை. ஸோ அது வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு லெட்டர் இஷ்யூ போகும்போது பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கு OROP 2 டேபிள் படி 22 வருஷம் நாய்க்கு 21,244 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 4% வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும். அது வந்து நம்ம டேபிளில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து 17% தான் நம்மளுக்கு வந்து அந்த 18 மாதமே கொடுத்துருந்தாச்சு. அதில் ஒரு 6 மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து டிஏ வந்து அதிகரிச்சிருக்கணும் அப்படின்றது தான். முதல் 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4% வந்து அதிகரிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 18 மாதமே ஃபுல்லாகவே கிடைக்கணும். அதே போல் அடுத்த 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3% வந்து அதிகரிச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து கிடைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4%, அதுக்கு அடுத்த 6 மாதம். ஸோ டோட்டலாக இது பார்த்தீங்கன்னாக்கா 18 மாதத்தில் ஒரு 6 மாதம் இடைவெளி விட்டும் நம்ம வந்து அதை எடுத்துருக்கோம். ஸோ இந்த 4% வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம் கணக்காச்சு. ஸோ இது நீங்கள் டோட்டலாக கூட கணக்கு எடுக்கலாம். 18 + 6 சேர்த்து 24 மாதத்துக்கான அந்த ஓவரால் என்ன வருது அதை கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த பீரியடை காட்டுறதுக்காக நம்ம தனித்தனியாக எடுத்துருக்கோம். 4% அதிகமானதுனால 18 மாதத்துக்கு என்ன ஆகுனாக்கா 15,300 ரூபா ஆகும். ஸோ இவருக்கு வந்து ஒரு மாதத்தோட அதிகரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 4% 850 ரூபா வந்து ஆகும். ஸோ இதே 4% தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா 850 ரூபா ஆகும். 3% அதிகமாகும் போது 638 ரூபா ஆகும். ஸோ இதோட மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28,056 ரூபா வந்து 22 வருஷம் நாய்க்கு ரேங்கில் இருக்கிற 21,244 ரூபா பேசிக் வந்து OROP 2 டேபிள் படி அந்த டைமில் வந்து ஆல்ரெடி அரியர் கிடைச்சிருக்கு. இதே பேசிக் தான் அந்த டைம்லையுமே இருந்திருக்கணும். ஸோ அதுக்கான டிஏவோட அரியர் தொகை தான் இந்த 28,056 ரூபா. ஸோ உங்களோட பேசிக் தகுந்தாப்புல உங்களோட டிஏ என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி டிஏ எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் வந்து அதோட லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட டிஏ கேல்குலேஷன் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஏ கிடைக்கிற அமௌண்ட் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் 2019க்கு அப்புறம் வந்தீங்களோ, அதாவது OROP 2 இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு பென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த OROP 2ல டேபிள் நம்பர் 7 படி உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்காது. அதோட கம்மியாக தான் கிடைச்சிட்ருக்கு. ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து 26 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இவரோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக கிடைக்குது. ஆனால் இதுவே டேபிளில் நீங்கள் OROP 2 டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கிடைக்கிற அமௌண்ட்டோடு அதிகமாக இருக்குது. ஸோ இவருக்கு வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வந்து ரிவைஸ்டு ஆகலை. ஏன் ரிவைஸ்டு ஆகலைனாக்கா இவர் OROP
2 இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்தாச்சு. அதாவது 2019 வந்தாச்சு இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இவருக்கு வந்து இன்னும் ரிவைஸ்ட் ஆகலை. இவங்களுக்கெல்லாம் அதாவது 2019 2023 யாரெல்லாம் வந்து பென்ஷன் வந்திருக்காங்களோ இவங்களுக்கு எப்போ வந்து பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா OROP 3 வந்து ரிவைஸ்ட் ஆகும். ஏன்னா இதோட பேஸ் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 2023. OROP 2 பேஸ் இயர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 2018 பேஸ் இயர் வச்சு தான் அதோட ஃபிட்மெண்ட்டு, அதாவது மினிமம் மேக்ஸிமமோட அந்த ஆவரேஜ் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 22 வருஷம் நாய்க்கு 21,244 வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி OROP 3க்கு வந்து 2023 1 ஜனவரி 2023 31 டிசம்பர் 2023 வந்தவங்களோட குறைந்தபட்ச அளவு அதிகபட்ச அளவு இதோட ஆவரேஜ் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமௌண்ட் வந்து எல்லா ரேங்குக்கும் ஒரு அமௌண்ட் வந்து இப்போ இங்கே 22 வருஷம் நாய்க்கு எப்படி ஃபிட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு லென்த் ஆஃப் சர்வீஸ்க்கும் ஒரு ரேங்குக்கும் ஒரு குரூப்புக்கு தகுந்தாப்புல ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்புல இப்போ இவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் 26 வருஷம் ஒய் குரூப்பில் ஆல்தாரம் இருந்து MACP நாய்க் சுபதாராக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இவரோட ஃபிட்மெண்ட் ரேஷியோ என்ன மினிமுக்கும் மேக்ஸிமமுக்கும் என்ன வந்து ஆவரேஜ் எடுத்து ஃபிட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்புல இவருக்கு வந்து OROP 3 வந்து ரிவைஸ் ஆகும். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டதுனால தான் இது வந்து கொண்டு வந்திருக்கோம். எனக்கு வந்து OROP 2 டேபிளோட கம்மியாக இருக்குது பென்ஷனு, நான் வந்து கிரீவன்ஸ் போட்டால் கிடைக்குமான்னு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து இஷ்யூ ஆகணும். ஸோ அது வந்து OROP 3 தான் இஷ்யூ ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த OROP 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2024 இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஆனால் அந்த அன்னிலேருந்து கிடைக்குமானாக்கா அது வந்து தெரியாது. ஆனால் இப்போ 2019 ஜூனில் கொடுக்க வேண்டியது எப்படி எடுத்து வந்து 2023 ஜனவரியில் கொடுத்தாங்களோ ஸோ அதே மாதிரி 2024 ஜூனில் கொடுக்க வேண்டியது 25 கொடுக்கலாம், இல்லை 26 கொடுக்கலாம், இல்லை 24 ஜூன்லேருந்தே கூட இது வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது அவங்க கிட்ட தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஜூன் 2024 நம்மளுக்கு OROP 3 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்குமே. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா சந்தேகம் இருக்குது இல்லை கருத்து இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுறதோ இல்லை மெசேஜ் பண்ணுறதோ பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.